கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆகாய் 1 அதிகாரம் 5 வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய யோசனையை நமக்கு சொல்லுகிறார். நாம் நின்று நம்முடைய சொந்த வாழ்க்கையின் வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை கவனமாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எப்படி வந்தீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகள் என்ன, நீங்கள் எடுக்கும் முடிவு என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் முன்னுரிமைகள் தவறாக உள்ளன. நீங்கள் தவறான விஷயத்தை முதலில் முன்வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் அலங்கரிக்கப்பட்ட வீடுகளை பற்றி கவலைப்படுகிறீர்கள். ஆனால் கர்த்தருடைய வேதையில் உங்களுக்கு அக்கறை இல்லை. உங்கள் சொந்த வீடு உறுதியாக இருப்பதை உறுதி செய்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஊழியம் உறுதிப்படுத்தப்படவில்லை. தேவனின் கவலைகளை விட உங்கள் உடல் ரீதியான கவலைகளை நீங்கள் முன்னிறுத்தி உள்ளீர்கள். உங்கள் ஆன்மீக தேவைகளை விட உங்கள் சொந்த ஆசைகளை நீங்கள் முன்னிறுத்தி உள்ளீர்கள். நாம் நம்முடைய அன்றாட விவகாரங்களுக்கு தங்கள் நேரத்தையும் கவனத்தையும் கொடுக்கிறோம். என்றாவது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? நமது வேதைகளையும் நமது பிரச்சனைகளையும் கையாளும்போது நாம் எப்படி கையாளுகிறோம்? அதை பார்த்து தேவன் அமைதியாயிருக்கிறார். இப்போது தேவன் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலை போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். தேவன் தம் மக்களை நிறுத்தி தங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு சிந்திக்கச் சொல்கிறார். உங்கள் முடிவுகளின் விளைவுகளை சிந்திக்கச் சொல்கிறார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது ராஜ சிங்காசனத்தில் அமர முடியாதபடி எதிரிகளால் துரத்தப்பட்டு தன் ஜீவனுக்கு பயந்து கெபியிலே விழுந்திருக்கிற வேளையில் அவன் ஆத்துமா சஞ்சலத்தினால் நிறைந்திருந்தது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என்று அறிக்கையிடுகிறார். நீங்கள் நடந்து வந்த பாதைகள் அவருடைய பிரசன்னத்தை உணராத தருணங்களை அவரிடம் அறிக்கையிடுங்கள். மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேளுங்கள். நம்முடைய வழி கர்த்தரி பார்வைக்கு மாறுபாடாயிருந்தால் ஆபத்து வரும். யோனாவை நினிவேக்கு போகச் சொன்னார், ஆனால் தர்கீசுக்கு சென்றார். இதனால் என்ன நடந்தது? கடல் கொந்தளித்தது. உங்கள் வழிகளை சிந்தித்து தவறுகளை சரி செய்து, கர்த்தாவே, நீ காட்டும் வழியில் நடக்க எனக்கு கிருபை செய்யும் என்று நாம் ஜெபிப்போமா? ஆமென்.